நமஸ்காரம். அடுத்த தலைப்பு மரணத்தின் இறுதி நிலை. இது அகத்தியர் வழிபாடும் என்னும் நூலிலிருந்து எடுத்திருக்கு. இந்த தலைப்பு கீழே உங்களோட வேறு பின்பமான நான் யார் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கான விடைகள் இதில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த தொகுப்பு. இதில் கேள்வி அனுராதா அவர்கள் கேட்குறாங்க. இந்த நேமெல்லாம் அவங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படலாம். கஜராஜ சுவாமிகள் அப்பா, அருள்தாய் விஜயலக்ஷ்மி அவங்களோட ஒய்ஃபு, அனுராதா அப்படிங்கிறது அவங்களோட பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு. இப்போது அவங்களோட மனசில் எழும்புகிற சில கேள்விகளை கேட்டும் ஐயன் அதுக்கான விடைகளை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அனுராதா அவங்க கேட்குறாங்க, தீவிர நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்லது மரண படுக்கையில் இருப்பவர்கள் அல்லது மிகவும் வயதானவர்களுக்கு உங்கள் அறிவுரை என்ன? இதற்கு அகத்திய முனிவர், இப்போது நான் அகத்திய கேந்திராவில் சில முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன். அதாவது இது எல்லாமே இவங்க கர்நாடகா பெங்களூரில் தான் இந்த மாதிரி ஆசிரமம் ஒன்று இருக்குது. அதுதான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா, அகத்திய முனிவர் பெங்களூர் பனர்கட்டா சாலையில் உள்ள ஸ்ரீ லோபமுத்ரா அகஸ்தியர் ஆசிரமத்தை பற்றி குறிப்பிடுகிறார். அங்கு அவர் சங்கர் சுவாமிகள் மூலம் பேசினார். அங்கே பூஜை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள பற்றி எனக்கு தெரியல. பட் இந்த தொகுப்புகள் எல்லாம் இந்த கஜராஜ சுவாமிகளே பெங்களூரில் இருந்து தான் அங்கே குடகு அவங்க அந்த இடத்துலேருந்து தான் பழக்கம். அங்கே உள்ளவங்க இவங்க பல மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. தமிழ், கன்னடம், அப்புறம் ஹிந்தியில், அப்புறம் இப்போ மலையாளத்தில் இந்த தொகுப்புகள் எல்லாத்தையும் மொழிபெயர்த்துட்ருக்காங்க. பல ஃபாரின் லாங்குவேஜில் அனுராதா மேம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்குகளும் அமேசானில் இருக்குது. ஒன்று மட்டும் இல்லை, அதாவது நம்மளுக்கு 1000 கேள்விகள் இருக்கும். அட்வான்ஸாக இருக்கிற சோலுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சின்னதாக தெரியலாம். ஆனால் நம்ம சின்ன வயசில் சின்ன ஒரு ஸ்டெப் எடுத்தவங்களுக்கு எல்லாம் 2 ஸ்டெப்பில் முன்னேறினவங்களுக்கு இதெல்லாம் பெரிய பொக்கிஷமாக தான் இருக்கும். அது 2 இதில் இருக்கிறாங்களோ, 2வது ஸ்டெப்பில் இருக்காங்களோ, இல்லை 10வது ஸ்டெப்பில் இருக்காங்களோ, ஆனால் அடிப்படையான ஒரு ஞான மார்க்கம் நம்மளுக்கு தெரியணும். இந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஞானங்கள் இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட துன்பங்கள்லேருந்து குறைஞ்சிக்கலாம், துன்பங்கள்லேருந்து விடுபட்டுக்கலாம். அதுக்காண்டி இப்போ தமிழில் இந்த புக்கை நான் சொல்லிகிட்ருக்கேன். இது மாதிரி பல மொழிகளில் பல பேர் அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இது ஐயன் கொடுத்த வேலை. இது எதுவுமே நம்மளோடது கிடையாது, நம்ம ஒரு கருவி மட்டும்தான். எப்படி அர்ஜுனன் சுவாமிக்கு பகவான் கிருஷ்ணர் நான் ஏற்கனவே அவங்களெல்லாம் அழிச்சிட்டேன், நீ செத்த பாம்பை தான் அடிக்கிற அப்படின்ற சொன்ன மாதிரி நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு வழிகள் தான் நான் நம்புகிறேன். அதன்படி நம்ம போகலாம், தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நீங்கள் சொல்லுங்கள். இங்கே யாரும் எல்லாம் தெரிஞ்சவங்களே கிடையாது, நம்ம கடுகளவு கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த மாதிரி ஓகே, நான் ஒரு சோல், இதுக்கு ஆண் பெண்லாம் தெரியாது, ஆண் பெண் கிடையாது, ஒரு ஒரு உடலை எடுத்திருக்கேன், அதனால் இப்போ நான் பொண்ணாக இருக்கிறேன், இல்லைன்னா ஆணாக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஞானம் தெரிகிறது நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணியம்தான்னு சொல்கிறாங்க. நல்ல கர்மம் இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. உங்களோட வேலை என்னென்னா உங்களை சுத்திகரிக்கிறது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை சுத்திகரிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மித்தவங்க தன்னால் அடுத்து ஒருத்தங்களை நீங்கள் திருத்துறதுக்கான வழிகளை பாருங்கள். திருத்துறதுன்னு சொல்கிறது தப்பு, சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். இப்போது அகத்திய முனிவர் சொல்கிறாங்க, இப்போது நான் அகத்திய கேந்திராவில் சில முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன். ஆனாலும் வேறொரு வழிபாடு மற்றும் அன்பின் இருப்பிடத்திலிருந்து வரும் அழைப்பால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொடர்புகளை நீண்ட காலத்திற்கு நீடிக்க நான் விரும்பவில்லை. இன்னும் 6 மாதங்களில் பணி முடிந்துவிட வேண்டும்.
செய்தியை பரப்ப அதிக நேரம் தேவைப்படுகிறது. ஞான பொங்கல் இனிப்பாக சமைத்தால் மட்டும் போதாது, சமையல் சிறிது நேரம் மட்டுமே நடைபெறும். உணவை அதிக ஆர்வத்துடன் சேமித்து விநியோகிக்க வேண்டும். இது நிறைய அன்பை சேமித்து வைப்பது போன்றது. தேவைப்படுபவர்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டும். அதுதான் உண்மையான நோக்கம். அதுதான் அதிக முயற்சியும் அதிக நேரமும் தேவைப்படும் ஒன்று. நீங்கள் அனைவரும் அந்த பணியில் ஈடுபடுவீர்கள். தேவைப்படும் போது எதிர்பாராத மூலங்களிலிருந்து ஆதரவு நிச்சயமாக வரும். இப்பொழுது உங்கள் கேள்வியை பற்றி ஒரு கணம் சிந்திக்கிறேன். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த புக்கை வந்து சீக்கிரம் எழுதி முடித்து நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய இடங்கள்லேருந்து எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதன்படியே நடந்ததும் கூட. உதாரணத்துக்கு மகேஷ் குருக்கள்னு அகஸ்தியம் கலரி கேரளாவில் வச்சுருக்காங்க. அந்த குருஜி வந்து அனுராதா அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கில் அவங்களோட ஸ்பீச், அதாவது ஸ்பீச்சுன்னு சொல்கிறத விட என்ன நோக்கம் அப்படின்ற விஷயங்களுக்கு அவங்களோட ஒரு சிறு தொகுப்புகளும் இருக்குது. அதுவும் இல்லாமல் வள்ளை மகரிஷின்னு கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அவங்க தாய்லாண்டில் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த புக்குக்கு ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த தலைப்பை முடிச்சிடலாம். இதுக்கடுத்த தொகுப்பாக நான் வந்து வள்ளை மகரிஷி இந்த புக்கை பற்றின என்ன விஷயம், என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்ல ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். அப்படி இதை சொல்லிட்டாலும் நம்மளுக்கு இவன் என்ன சொல்கிறா அப்படின்னு கொஞ்சம் உங்களுக்கு புரிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு, நீங்கள் நோயின் இறுதி நிலை மற்றும் மரணப்படுக்கையில் உள்ளவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி உள்ளீர்கள். 2 சொற்களையும் பகுப்பாய்வு செய்யுங்கள். அவற்றுக்கு ஒரே அர்த்தம்தான். வாழ்க்கை முடிவடைகின்றது என்பதை இது குறிக்கிறது. பிறப்பு, இறப்பு மற்றும் மறுபிறப்பு ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் சட்டங்களை பற்றிய அறிவை இறக்கும் ஒருவருக்கு எவ்வாறு வழங்குகிறது என்பது உங்கள் கேள்வியின் மற்ற பகுதி. சம்பந்தப்பட்ட நபரின் சூழ்நிலைகளை அடிப்படையில் சில உதாரணங்களை உங்களுக்கு தருகிறேன். ஏனெனில் இதை மனதில் வைத்து உதவி வேறு விதமாக நீட்டிக்கப்படலாம். எனக்கு பிடிச்சதே இதுதான். அவங்க சொல்கிற ஒவ்வொரு உதாரணங்களும் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு வேறு வேறு கோணங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப அறிவார்ந்ததாக இருக்கும். சரி, நம்மளோட ஆசான் வந்து எப்பயுமே வந்து மிகுந்த ஒரு என்ன சொல்கிறது, எல்லா சைடில் இருந்தும் பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர்கள் சம்பந்தப்பட்ட நபரின் சூழ்நிலைகள் அடிப்படையில் சில உதாரணங்களை உங்களுக்கு தருகிறேன். அவர்கள் நம்பிக்கையற்றவராக இருந்தால் ஒரு சில சூழ்நிலைகளை தவிர அத்தகையவர்கள் எந்த வகையான ஆலோசனைகளுக்கு பதிலளிப்பதில்லை. அத்தகையவர்கள் நீங்கள் அறிவை வழங்க முடியாது. இதில் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஆத்மா தான், நீங்கள் உடல் இல்லை, இந்த உடல் கிடையாது, நீங்கள் அடுத்த பிறவி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து யூஸே இல்லை. ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்பிக்கை இல்லாதவங்க அற்றவராக இருந்தால் சில சூழ்நிலைகளை தவிர அத்தவர்கள் எந்த வகையான ஆலோசனைகள் நீங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு போதுமான அறிவை அவங்களுக்கு வழங்காது. நம்பிக்கையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்க. மாறாக யாருடைய கவனத்தையும் இருக்காமல் நீங்கள் அமைதியாக ஆன்மாவுக்காக ஜெபிக்கலாம். உங்கள் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று அவர்கள் கூறுவது இதுதான். அதேபோல் எப்போதும் உணர்வுடன் இருக்கும் நபரின் ஆன்மாவிடம் நீங்கள் முறையிடலாம். இறக்கும் தருவாயில் இருக்கும் நபர் இதை பற்றி அறியாமல் இருக்கலாம். ஏனெனில் அவரது மனமும் புலன்களும் பதிலளிக்கவில்லை. மற்றொரு உவமையாக, வாழ்நாள் முழுதும் நாத்திகராக இருப்பவரை மரணத்தின் போது திடீரென்று கடவுளை நம்புகிறார். இது அவர்களின் உள்ளார்ந்த மற்றும் உண்மையான இயல்பு. புலன் உறுப்புகள் தங்கள் கவனத்தை முழுவதுமாக கவர்ந்த விஷயங்களிலிருந்து விலகும் போது அது வெளிப்படையாக தெரிகின்றது. இது சிறந்த உதாரணம்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தங்க நாத்திகமாக பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் இறக்கும் தருவாயில் திடீர்னு நீங்கள் போயிட்ட சில இல்லைன்னா அவங்களுக்கே ஒரு கடவுள் மீது அதீத நம்பிக்கை வரலாம்.
அப்படி இருக்கிறவங்க வந்து அவங்களோட புலன் உறுப்புகளோட கவனம் அதாவது அவங்களோட புலன்களால் அகப்பட்டு அதனால் இவ்வளோ நாள் வந்து இந்த மாயையில் சுழண்டுட்டு இருந்தாங்க. அது அது தெளியும் போது அவங்களோட இயல்பான நிலை இதுதான் உணர்றப்போ கடவுள் மேலே நம்பிக்கை வருது. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆத்மா சாந்தி அடட்டும், நீங்கள் வந்து ஆன்மா தான் அப்படின்னு சொல்கிறதுல கண்டிப்பாக பிரயோஜனம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நபரின் மனநிலையிலிருந்து குறிப்பை எடுத்து கொள்ளுங்கள். என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளும் அனைத்து விஷயங்களை பற்றியும் அந்த நபரிடம் பேசுங்கள். 3வது வகை, மனிதர்கள் பிறப்பிலிருந்தே கடவுளை நேசிப்பவர்கள். அத்தகைய நபர்களுக்கு அவர்கள் இறக்கும் தருணம் வரை நீங்கள் அறிவை அனுப்பலாம். மரணத்தின் நிகழ்வு மற்றும் படைப்பின் விதிகள் பற்றி ஏற்கனவே அறிந்தவர்கள் உள்ளனர். அத்தகையவர்களுக்கு பரிமாற்றம் தேவையில்லை. மாறாக பக்தி பாடல்களை பாடலாம். கடவுளை உணர்ந்த ஆத்மாக்களை பொறுத்தவரை அவர்களின் மனம் ஏற்கனவே குரு அல்லது கடவுளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அத்தகையவர்கள் புன்னகையுடன் இந்த உடலை விட்டு வெளியேறுவார்கள். அவர்கள் விடுதலை பெறுவது உறுதி. உங்கள் அடுத்த வினவல் மரணத்தின் போது எதை பகிரலாம் மற்றும் யாரால் பகிரப்படலாம் என்பது பற்றியது. இது அதுக்கு அடுத்து பார்க்கலாம், அடுத்த தொகுப்பாக பார்க்கலாம். இது வரைக்கும் 3 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாமே. மரணத்தின் போது என்ன சொல்லலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தங்க நம்பிக்கையே இல்லைன்னா அவங்கள்ட்ட போய் சொல்கிறது எந்த பயனும் தர முடியாது. அவங்களுக்கு எந்த அறிவும் போய் சேராது. ஏன்னா அவங்கள்ட்ட நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையட்டும் அப்படின்னு மட்டும் அவங்களோட இறக்கும் தருவாயில் நீங்கள் சொல்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஓமையாக, திடீர்னு அவங்க வந்து கடவுள் மேலே பக்தி செலுத்தலாம். அது வரைக்கும் கடவுள் இல்லை, என்ன கடவுள், நான் கஷ்டப்படுறேன், இல்லை என்னால் தான், நான் தான் பணக்காரன், ஏன் அறிவால் தான் அப்படின்னு நான் பேசிகிட்டு இருந்தவங்க கடைசியில் இறக்கும் தருவாயில் கடவுளை நம்புறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. அது ஏன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3வது வகை, பிறப்பிலிருந்தே அவங்களுக்கு கடவுள் மேலே அதீத பக்தி இருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் வந்து கடவுள் ஏதாவது நாம ஜபம் செவிக்கலாம். சில பேர் ஜீசஸாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். பட் பிறப்பிலிருந்தே அவங்களுக்கு தெய்வ பக்தி இருக்குது அப்படின்னா அவங்க உணர்ந்திருப்பாங்க இந்த பிறவி முடிய போகுது. இதை வந்து இயல்பாக ஏற்றுக்கணும்னு சொல்கிறது தான் இதோட விஷயம். இதில் போட்டு ஐயோ நான் இறக்க போகிறேன் அப்படி இதுக்கான நல்ல தகவலும் அடுத்த தொகுப்பில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன்.